Plus 2, 12th, Tamil Nadu State Board, English paragraph simplified. God sees the truth but waits, Leo Tolstoy. That's last question. Forgiveness is the best form of revenge. Substantiate the statement with reference to the story. அதாவது forgiveness is the best form of revenge. ஒருத்தர் பழி வாங்குறது இருக்கு இல்லையா, மன்னிக்கிறது தான் பழி வாங்குறதுலேயே பெஸ்ட் மெத்தடு. நல்ல ஒரு மெத்தடு எதுன்னா, ஒருத்தர் பழி வாங்குறது அவனை மன்னிச்சிடணும். அது அந்த மன்னிப்பு தான் அவன் மனசாட்சியை கொள்ளும். அது சப்ஸ்டான்ஷியேட் த ஸ்டேட்மெண்ட்டு. இதை வந்து ஆதாரத்தோடு சொல்லுங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆதாரத்தோட வித் ரெஃபர் இந்த கதையில் ஒரு ஆதாரத்தோட இந்த வாக்கியத்தை நீங்கள் விவரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வைல் அக்ஷயனோவ் வாஸ் இன் பெட் இன் டார்க். அக்ஷயனோவ் வந்து ப்ரிசனில் ஜெயிலில் வந்து தூங்கிட்டு இருக்கான், அந்த இருட்டில், நல்ல இருட்டில். மார்க்கர் பென்ட் க்ளோஸ் over Akshyanov and said, Ivan Dmitrich, forgive me. அதாவது இது என்ன அதிசயம் பாரு. பெட்டில் வைல் அக்ஷயனோவ் வாஸ் இன் பெட் இன் டார்க், இருட்டில் நல்ல பெட்டில் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மார்க்கர் மெல்ல உள்ளே வந்து பெண்டு அப்படி குனிஞ்சு க்ளோசர் டு கிட்ட வந்திருக்கான். அக்ஷயனோவ் கிட்ட வந்து செட், அவன் இவான் டிமிட்ரிஷ் forgive me. அதாவது இவான் டிமிட்ரிஷ்ன்றது அவனோட சர்நேம், அதாவது குடும்ப பேர். அந்த ஊரில் குடும்ப பேர் வச்சுக்குவாங்க. அவனோட ஃபுல் நேம் அக்ஷயனோவோட ஃபுல் நேம் வந்து இவான் டிமிட்ரிச் அக்ஷயனோவ். அதனால் அவன் வந்து அவனோட சொந்த பேர், அந்த குடும்ப பேரில் கூப்பிட்றான் அவனை. இவான் டிமிட்ரிச் forgive me அப்படின்னு அக்ஷயனோவ்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் மார்க்கர். வாட் ஃபார் ஆஸ்க்ட் அக்ஷயனோவ். எவ்வளோ வேதனையா, எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கான் அக்ஷயனோவ். எதுக்கு உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு அக்ஷயனோவ் கேட்டிருக்கான். அவன் குரல்லே கண்டுபிடிச்சிட்டான், இவன் தான் இருட்டில் அவன் குரல்லையே இது மார்க்கர் தான் கண்டுபிடிச்சிட்டு அக்ஷயனோவ் வாட் ஃபார், எதுக்கு உன்னை மன்னிக்கணும், வாட் ஃபார் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்னு கேட்டிருக்கான். தேர்ட் பாயிண்ட்டு, இட் வாஸ் ஐ ஹூ கில்டு த மர்ச்சன்ட் இன் த இன். அது அன்னைக்கு கொலை செஞ்சது நான் தான். அன்னைக்கு அந்த மெர்ச்சண்ட்டை அந்த லாட்ஜில் கொன்னது நான் தான். அண்ட் ஹிட் த பிளட் ஸ்டெயின் நைஃப் இன் யுவர் பேக். அந்த ரத்தம் தோய்ந்த கத்தியை உன் பேக்கில் வச்சதும் நான் தான். அன்றைக்கி அந்த மெர்ச்சண்ட்டை கொன்னதும் நான் தான். எங்கே அந்த லாட்ஜில் அங்கே தங்கியிருந்த மெர்ச்சண்ட்டை கொன்னதும் நான் தான். அதை கொன்னுட்டு அந்த கத்தியை, அந்த ரத்தம் தோய்ந்த கத்தியை உன்னோட பேக்கில் வச்சதும் நான் தான் அப்படின்னு மார்க்கர் ஒத்துக்கிறான். அவன் காலில் விழுந்து, அக்ஷயனோவ் காலில் விழுந்து மார்க்கர் அவன் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறான். ஐ தாட் ஆஃப் கில்லிங் யூ, உன்னையும் நான் கொல்லணும்னு தான் நினச்சேன். ஐ தாட் ஆஃப் கில்லிங் யூ பட் ஐ ஹர்ட் நாய்ஸ் ஃப்ரம் அவுட் சைடு. வெளியிலேருந்து எனக்கு சத்தம் கேட்டுச்சு. உன்னையும் நான் கொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் வெளியிலேருந்து சத்தம் கேட்டுச்சு. ஸோ ஐ எஸ்கேப்ட் அவுட் ஆஃப் த விண்டோ. ஜன்னல் வழியாக தப்பிச்சு ஓடிட்டேன். செட் மார்க்கர். பற்றியா எவ்வளோ பயங்கரமான செயல் செஞ்சுருக்கான்னு. ஆனால் இவனையும் அந்த ரத்தம் தோய்ந்த கத்தியை இவன் பேக்கில் வச்சதும் இல்லாமல் அக்ஷயனோவையும் கொல்லணும்னு தான் நினச்சிருக்கான். ஐ தாட் ஆஃப் கில்லிங் யூ, உன்னையும் நான் கொல்லணும்னு தான் நினச்சேன். பட் ஐ ஹர்ட் அ நாய்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். வெளியிலேருந்து சத்தம் கேட்டுச்சு. ஐயோ ஆளுங்க வர்றாங்க போல் அப்படின்னு பயந்துட்டு ஐ எஸ்கேப்ட் அவுட் ஆஃப் த விண்டோ, நான் ஜன்னல் வழியாக தப்பிச்சு ஓடிட்டேன். செட் மார்க்கர் அப்படின்னே. அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட், மார்க்கர் நீல் டவுன் டு த கிரவுண்ட் அண்ட் செட் forgive me இவான். இவான்னு அவனோட சொந்த பேரில், அவனோட செல்ல பேரில் கூப்பிட்ருக்கான். குடும்ப பேர் இருக்குல்ல, இவான் டிமிட்ரிஷ்ன்ற பேரில் இவான்னு சுருக்கமாக இவான் என்னை மன்னிச்சிரு, forgive me இவான் அப்படின்னு காலில் விழுந்து மார்க்கர், அக்ஷயனோவ் காலில் விழுந்து மார்க்கர் நீல் டவுன் டு த கிரவுண்டு, தரையிலேயே விழுந்துட்டான். அண்ட் செட் forgive me இவான், என்னை மன்னிச்சிரு, உனக்கு செஞ்ச பாவத்துக்கு என்னை மன்னிச்சிரு. அதுக்கு ஃபிஃப்த் பாயிண்ட், அக்ஷயனோவ் ரிப்ளைடு ஐ ஹவ் ஆல்ரெடி சஃபர்ட் 26 years அப்படின்னு. அப்படியே அது இன்னும் புள்ளியாக வச்சுருக்கிறதுனா இன்னும் அந்த அவன் பட்ட அவஸ்தைக்கு முடிவில்லை அப்படின்ற மாதிரி தான் புள்ளியாக வச்சுருக்கிறேன். சரியா, அந்த மாதிரியே நீங்களும் எழுதுங்க. அக்ஷயனோவ் ரிப்ளைடு, அக்ஷயனோவ் சொல்லியிருக்கான் ஐ ஹவ் ஆல்ரெடி சஃபர்ட் 26 years. 26 வருஷம் நான் வாழ்க்கையை படாத துன்பம் பட்டுட்டேன் இந்த ஜெயிலில் அப்படின்னு. அது முடிவில்லாத துன்பம், அவ்வளோ துன்பப்பட்டுட்டேன். ஐ ஹாவ் நோ வேர் டு கோ. இப்போ நான் எங்கேயுமே போகிறதுக்கு எனக்கு இல்லை. எனக்கு குடும்பம் எங்கே இருக்குதுன்னு தெரியலை, நான் எங்கே போகணும்னே எனக்கு தெரியல. அதாவது தண்டனை முடிஞ்சால் கூட நான் எங்கே போகணும்னே எனக்கே தெரியல. அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் நான் இருக்கேன். அக்ஷயனோவ் ரிப்ளைடு ஐ ஹாவ் ஆல்ரெடி சஃபர்டு 26 years. 26 வருஷம் குடும்பம் நான் அனுபவிச்சிட்டேன் இந்த ஜெயிலில். இப்போது ஐ ஹாவ் நோ வேர் டு கோ. நான் போகிறதுக்கு இப்போ இடமே இல்லை. வெளியே தண்டனை முடிஞ்சால் கூட நான் போகிறதுக்கு இடமே இல்லை. அக்ஷயனோவ் பிகான் டு வீப்.
அழுக ஆரம்பிச்சிட்டான் அக்ஷயனோ. என்ன, காட் வில் ஃபர்கிவ் யூ செட் அக்ஷயனோ. உன்னைய கடவுள் தான் மன்னிக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்கான். ஏன்னா வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான்ல, கடவுள் தான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு. ஃப்ரம் த ஸ்டோரி, 6th பாயிண்ட், ஃப்ரம் த ஸ்டோரி காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ். இந்த கதை காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ்ன்ற கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறது? we understand forgiveness is the best form of revenge. ஒருத்தரை பழி வாங்கணும்னா அவனை மன்னிக்கிறத விட பெரிய ரிவெஞ்சு வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. ஒருத்தரை பழி வாங்குறதுக்கு சரியான ஒரு தண்டனைனா அவனை மன்னிச்சிடுறது. அதை மன்னிக்கிறத விட பெரிய தண்டனை, பெரிய நம்ம கொடுக்குற ஒரு ரிவெஞ்சு, அவன் மேலே நம்ம எடுக்கிற ரிவெஞ்சு வேறு எதாவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையை முடிக்கிறாரு. அவனை திருப்பி நம்ம எதுக்குடா இப்படி கொண்டான்னு சொல்லி அவன் கூட நம்ம திருப்பி போராடிக்கிட்டு அவனை திரும்ப நம்ம கொண்டு அவனோட இது பண்ணி அந்த பீஸ் ஆஃப் மைண்டை நம்ம இழக்கிறதுக்கு அதுக்கு அவனை மன்னிச்சு விட்டுட்டோம்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து சரண்டர் ஆகிடுறானுங்க. இதுதான் ஒரு மனிதனுக்குரிய மாண்பு, நல்ல சிறந்த மனிதர்களுக்குரிய மாண்பு ஃபர்கிவ்னஸ் தான். அப்படின்னா அதுதான் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிவெஞ்ச். பழி வாங்குறதோட பழி வாங்கணும்னா ஒருத்தனை மன்னிச்சிடுறது தான் சிறந்த பழி வாங்கும் தன்மை அப்படின்னு சொல்லி இந்த கதையில் லியோ டால்ஸ்டாய் முடிக்கிறாரு. சரியா? இதை பாயிண்ட்டாக போட்டிருக்கேன், நீங்கள் பேராகிராஃபாக எழுதுங்க, ஸ்பெல்லிங்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. பாயிண்ட்டாக படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும், அதுக்காகத்தான் பாயிண்ட்டாக கொடுக்குறது. சரியா? ஆனால் எழுதும்போது பேராகிராஃபாக எழுதுங்க. சரி, எழுதி பாருங்கடா செல்லங்களா. சரியா? ஆல் தி பெஸ்ட், பாய்.